மீன் குழம்பு வைக்கிறத காமிக்கிறீங்க, ஆனால் மசாலா என்ன அரைச்சிங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு தொடர்ந்து கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வெள மீன் எடுத்திருக்கேங்க, 4 வெள மீன். இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய், சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் வீட்டிலே காய வச்சு நம்ம பொடி பண்ணது மில்லில் கொடுத்து, மல்லி வந்து நீங்கள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு வறுத்து போடுங்க, சரியா? அப்புறம் கொஞ்சமாக மிளகு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். இது வந்து ரெகுலராக அரைக்கக்கூடிய மசாலா தான். ஒரு சில மீன்களுக்கு மல்லி குறைவாக இருக்கும், ஒரு சில மீன்களுக்கு ஓமம் வெந்தயம்லாம் வறுத்து பவுடர் பண்ணி போடுவாங்க. எதுக்குன்னா ஒரு சில மீனில் வந்து வாய்வு இருக்கும், சரியா? அப்புறம் வந்து மீன் கூட தேவையான தக்காளி, பச்சை மிளகா, கல் உப்பு, புளித்தண்ணி, மசாலா அரைச்ச மசாலாலாம் சேர்த்து இப்படி கையாலே கலக்கி அடுப்பில் அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியதான், உப்பு செக் பண்ணி வச்சிட வேண்டியதான். மாங்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாங்காவும் போடலாம். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட போடுவாங்க. இந்த மாதிரி கொதியை விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு சட்டி அந்த மாதிரி அப்பப்போ தூக்கி அலசி விட்டால் போதும். இந்த மாதிரி பண்ணும்போது மீன் உடையவே உடையாது. ஆரம்பத்திலே மீன் போட்டிருந்தோம், கொஞ்சம் கூட உடையவே இல்லை. ஆனால் குளத்து மீன்லாம் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இது ஒன்லி கடல் மீன் மட்டுமே.